காரசாரமாக பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு எப்படி நல்ல காரமாக இருக்குது பாருங்கள். பன்னீரை இது மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா: மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் பன்னீரில் ஒட்டுற பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இப்போ நம்ம மசாலாவில் பன்னீரை பரட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பன்னீராக இது மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். மசாலாவில் பரட்டி ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மசாலா பன்னீரில் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த அளவு ஒட்டணும், அந்த அளவுக்கு திக்காக மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பன்னீரை ஒவ்வொரு பன்னீராக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி மசாலாவில் பன்னீரை பரட்டி எடுத்து ஃப்ரை பண்ணுறதுனால அந்த பன்னீரில் ஒரு பால் தன்மை இருக்கும். அது சில பேர்த்துக்கு பிடிக்காது. இது மாதிரி செய்கிறதுனால பன்னீர் நல்லா சிக்கன் மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிக்கனை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். பன்னீர் கீழே வந்து அப்போ ஹீட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அப்படி அப்பப்போ தள்ளி விட்டுக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். சிம்பிளே வச்சு செய்யுங்க. இப்போ ஒவ்வொரு பன்னீராக பரட்டி விட்டுக்கலாம். எல்லா பன்னீரையும் இது மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். எல்லா பன்னீரையும் பரட்டியாச்சு. அவ்வளோதான். முன்னாடி வந்துடுச்சு, இப்போ பின்னாடி வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும், பன்னீர் வேகட்டும். வந்துடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மசாலாலாம் ட்ரை ஆயிடுச்சு. பன்னீர் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பார்த்தாலே நம்மளுக்கு பன்னீர் வந்து வெந்தது தெரியும். அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஒரு பேனில் எல்லா பன்னீரையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நறுக்கிய இஞ்சி துண்டுகள் நறுக்கிய பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது மாதிரி நறுக்கி தட்டிக்காதீங்க, இது மாதிரி நறுக்கி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஆனியன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் நல்லா சேர்க்க ஏன்னா நம்ம டொமேட்டோ சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ்லாம் வத்தப்பொடி பொடி பண்ணி வச்ச வத்தப்பொடி, வரமிளகாய் பொடின்னு சொல்லுவாங்க, அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம சாஸ் சேர்க்குறப்ப இந்த காரம்லாம் அதோட ஆட் ஆயிரும். பன்னீரில் பால் தன்மை இருக்கும். அதோட இதெல்லாம் சேர்றப்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா நம்மளுக்கு ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட் வந்துடும். சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதோட டொமேட்டோ சாஸ்,
நல்லா 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க டொமேட்டோ சாஸ். சோயா சாஸ் நான் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், ஆனால் வீடியோவில் காட்டலை, எடுக்க மறந்துட்டேன். டொமேட்டோ சாஸ் ஊற்றினோடனே ஃபைனலாக சோயா சாஸ் ஊற்றிருப்பேன், 1 ஸ்பூன் சோயா சாஸ். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மசாலாலையும் நம்ம சேர்த்துருக்கோம். வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சில்லி பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.